வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு ஐவகையான தன்மைகள் குண்டலினி யோக பயிற்சியில் இணைந்துள்ள அன்பர்களுக்கு இந்த ஐவகையான தன்மைகள் மேலோங்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட மகரிஷி கொடுத்திருக்காங்க. இணக்கத்தன்மை, பெருந்தகைமை, திறன், ஏற்பு திறன், நுண்மான் அறிவு, இந்த ஐவகையான தன்மைகள் நமக்குள்ளாக மேலும் இணக்க தன்மை நம்மளுடைய மனோரீதியாக உடல் ரீதியாக எல்லாவற்றோடும் இணைந்து இணக்கமாக வாழணும். நாம ஓர் அறிவுல இருந்து வந்தவங்க தானே. இப்ப பாருங்க, ஒரு அறிவுல மரம் செடி கொடி இதெல்லாம் ஒட்டு ரகம் அப்படின்னு ஒண்ணு தயார் பண்ண முடியும். மரத்தை அதனுடைய சைடில் பிச்சு எடுத்து இன்னொரு மரத்தோடு சேர்த்து ஒட்டி வச்சு நம்ம வளர்க்க முடியும். இதுவும் அணுக்களால் ஆக்கப்பட்ட கூட்டு இயக்கம் தான். நாமளும் அங்கிருந்தானே வந்திருக்கோம். இதே மாதிரி நம்மளுடைய உடம்புல ஒட்டு வேலை ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. அதுவும் அணுக்களால் ஆனது தான், இதுவும் அணுக்களால் ஆனது தான். ஏன் அந்த சயின்ஸ் ஒத்து போகல? நமக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் செய்யறாங்க இல்லையா? அப்படி செஞ்சோம் அப்படின்னா சில டேப்லெட்டை டாக்டர் எழுதி கொடுப்பாங்க. இதையெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் நிறுத்திவிடக் கூடாது. வாழ்நாள் முழுவதும் இந்த மாத்திரையை நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். அப்புறம் கூட சத்து மாத்திரை எல்லாம் இருக்கும், அதில் நீங்க அப்பப்ப கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் குறைச்சிக்கலாம். ஆனா இந்த மாத்திரை மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையா, இப்போ எதா வேணா இருக்கும், கையில காலில் கிட்னி லங்ஸ் எதாயானும் மாற்றி அறுவை சிகிச்சை. இந்த கரு வளர்ந்தது இல்லையா கூடவே, இது கூட எப்ப எதெல்லாம் வளர்ந்ததோ அது மட்டும்தான் இது தன்னுடையது அப்படின்னு நினைக்கும். மற்றது எல்லாம் வேற அப்படிங்கிற சயின்ஸ்ல தான் இந்த பாடி உருவாயிருக்கு, வளர்ந்துருக்கு. அப்ப இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்களுக்கு இந்த டேப்லெட்டை நிறுத்தக்கூடாதுன்னாங்க இல்லையா? எதுக்காகன்னா, இந்த உறுப்பு என்னோடது கிடையாது, இந்த உறுப்பை அழிச்சிடணும் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் நமக்குள்ளார டெவலப் ஆயிடுச்சு. ஏன்னா அது கூடயே இருக்கிறத மட்டும்தான் அது அதோடதுன்னு ஒத்துக்கும். மற்றது மாற்றி எல்லாம் வச்சா அது ஏற்றுக்கொள்ளாது. அதனாலதான் சில டேப்லெட்லாம் நாம நிறுத்தவே கூடாதுன்னு எழுதி. அது ஆப்போசிட்டா ஏதாவது ஆக்ஷன் அடிச்சதுன்னா இந்த மாத்திரை தான் அதை காப்பாற்றும். இல்லைன்னா அந்த உறுப்பை அது ஆட்டோமேட்டிக்கா அழிச்சு. அதை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மாத்திரை. இதே மாதிரி நம்ம உடம்பு சில விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. இயற்கையோட அமைப்புல இப்படி நாம வாழலாமா? இந்த சிஸ்டம் தான் நம்மளுடைய மனதின் ரீதியாக வெளிப்படும். சில விஷயங்களை நம்மளால ஏத்துக்க மாட்டேங்க. அவங்க பிடிச்சவங்க, இவங்க பிடிக்காதவங்க, இவங்க தேவையானவங்க, இங்க தேவையில்லாதவங்கிறதெல்லாம் இங்க இருந்து வந்தது தான். இது தவறான்னு கேட்டா தவறு இல்லை. பாடி உருவானப்ப சேர்ந்து உருவான சயின்ஸ். ஆனா இப்படியே நாம வாழ்ந்து விட கூடாது. இதை நாம மாத்திக்கணும். எப்படி மாத்துறது? எப்படி மாற்ற முடியும்? அதுக்குதான் மகரிஷி இந்த இணக்கத்தன்மையை மேன்மைப்படுத்துவதற்காக தவங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. எந்த ஒன்றை சிந்தித்தாலும் நாம் அதுவாக மாறும் இல்லையா? இப்ப எதை பத்தி நாம யோசிச்சாலும் நாம அதுவா மாறி கன்வெர்ட்டிங் சிஸ்டம். அப்ப நாம ஒரு பொருள் மேல தவம் பண்ணும்போது நல்லாவே மாறும். இந்த சயின்ஸு ஈஸியா ஒர்க் அவுட் ஆகும். இணக்கத்தன்மை எல்லாவற்றோடும், இந்த பூமியிலிருந்து இந்த பூமியில கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எல்லா உயிரின வகைகளையும் நாம் பாவித்தல். இதுதான் நான் யாருங்கிற தத்துவத்துல மகரிஷி விளக்கம் கொடுக்குறாங்க. நீ உடம்பு கிடையாது, நீ உயிர் கிடையாது, நீ மனம் கிடையாது,
நீ அறிவு. இப்ப இதே அறிவு எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறது. அப்பேரறிவே எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டும் இருக்கிறது. இந்த உண்மைகளையெல்லாம் உணர்ந்து வாழ்க்கையில் நாம் நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். இந்த ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த சிஸ்டம், அதை தான் இந்த தவ வாழ்க்கை முறை நமக்கு. ஒரு பக்கம் தவம் செய்ய செய்ய இந்த தன்மைகள் நமக்குள்ள மேலும், இன்னொரு பக்கம் நாம அவைகளை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களாக விரும்பி நல்ல எண்ணங்களை உங்களுக்குள்ளாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதே வார்த்தை மகளிர் சொல்றாங்க. நீங்களாக விரும்பி, இந்த விரும்பிங்கிறது ரொம்ப முக்கியம். விரும்பி நல்ல எண்ணங்களை உங்க மனசுக்குள்ள அடிக்கடி ஓட விடுங்க. இப்படி ஓட விடும்போதுதான் நாம இந்த இணக்கத்தன்மையில ஸ்ட்ராங்கா. ஒரு பக்கம் தவம் பண்ணும்போது நமக்கு அந்த சயின்ஸ் ஒர்க் ஆகுது. அது நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா நீங்க அதுக்கு இடம் கொடுத்தாலன்றி அது நடைமுறைக்கு வராது. இடம் கொடுக்கணும். எதானாலும் அப்படிதான். நமக்குள்ள நாம ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுக்கணும். நம்மள உருவான விதம் கொஞ்சம் நம்மளை மாத்தி உருவாக்கி எதையும் டக்குன்னு நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத அமைப்பு நமக்குள்ள இருக்கு. அது வந்த வழிபாதையில சேர்ந்து போச்சுன்னு வச்சுக்க. இதை நாம மாற்றோம். இணக்கத்தன்மை எல்லாவற்றோடும் இணைந்து அதுவாகி அதனுடைய தன்மையாக நாம பாவித்தல், இது ரொம்ப வேணும். பாவித்தல் ஒன்றே போதும் பரமனை செய்வதற்கு. பாவனை ரொம்ப முக்கியம். முதல்ல அதை மனசுல கொண்டு வரணும். இணக்கத்தன்மை எல்லாத்தோடையும் நான் அனுசரித்து போவேன். முரண்பாடுகள் வச்சுக்க கூடாது. இந்த முரண்பாடுகள் இருந்தது அப்படின்னா நமக்குள்ளற நல்வினைத்தன்மை தீவினைத்தன்மை இருக்கு இல்லையா? விலங்கின பதிவு, நல்வினை பதிவு. இதுவும் என்ன பண்ணும்? குடிவாதம் பிடிக்கும். ஏன் இங்க இருந்து போகணும்? இது என்னுடைய இடம். எது? நம்மளுடைய உடம்பு. இது என்னுடைய சாம்ராஜ்யம். இவ்வளோ காலமா நான் தான் இங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீ போன்னு சொன்ன உடனே நான் போயிடணுமா? முடியாது. இப்படியே தான் சொல்லுங்க. இப்ப நாம இணக்கத்தன்மையோட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மனோபாவத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் தளரும். அதனுடைய டெம்பரும் கொஞ்சமா மாறும். இப்படி இல்லை, நாம குடிவாதமா இருக்கோம், அப்படியே தான் வளர்ந்துகிட்டு இருக்கோம், அதோட சேர்த்துதான் தவ வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுவும் குடிவாத தன்மையோடு தான் இருக்கு. என்னுடைய இடம், யாருக்காகவும் நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதிப்பாடோடு அதுவும் நம்ம கூட இருந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சால் கூட போதும் உருவம் எடுத்து நல்லாவே நமக்கு தெரிந்து அது வெளிப்படும். ஸோ இதுக்காகத்தான் இந்த இணக்கத்தன்மை நமக்கு தேவை. இணக்கத்தன்மையை வளர்த்துக்க வேண்டும். பெருந்தகைமை. பெருந்தகைமை அப்படிங்கிறது சின்ன எண்ணத்தோட இல்லாம நம்முடைய மனதை பிராடா வச்சுக்கோ. பெரிய மனசோட பெருந்தன்மையோட மன்னிச்சிருன்னு சொல்றோம் இல்லையா? பெருந்தன்மையோட விட்டு கொடுத்துருன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இப்ப இந்த பெருந்தகைமை நமக்குள்ளார மேலோங்க மேலோங்க வெளியே இருக்கக்கூடிய சிஸ்டத்தோட நம்மளால கனெக்ட் ஆக முடியும். இந்த கம்யூனிகேஷன் நல்லபடியா இருக்கும். இப்ப நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு எல்லை கட்டிய உணர்வு, எல்லை கட்டிய வாழ்க்கை முறை, இது என்னோட, இது எனக்கு தான், இதை நான் தான் சம்பாதிச்சேன், இதை நான் தான் வாங்கினேன், இது சின்ன எண்ணம். கரெக்டு, நாம தான் சம்பாதிச்சோம், நாம தான் வாங்கணும், இது நம்மளோட தான். ஆனா என்ன பண்ணக்கூடாது? அதுல பற்று வைத்து கொள்ள கூடாது. பற்று வைத்து கொள்ள கூடாது. எல்லோருக்கும் பயன்படட்டும் அப்படிங்கிற அந்த மனோபாவத்தோட இருக்கும். அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளோட தான். நம்ம கஷ்டப்பட்டு வாங்கணும், நாம சம்பாதிச்சது தான். ஆனா அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளோட. ஆனா பயன்படுத்தும் போது எல்லோரும் அதை பயன்படுத்தக்கூடிய அந்த பெரிய மனசோட விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை நாம வளர்த்தோம். அப்படி வளர்த்துக்கும் போதுதான் நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் வெளியே போகும், நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மோடு இணையும். இந்த பிரபஞ்சத்துல எல்லா சக்தியும் இருக்கு. எல்லா சக்தியும் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பூமியில இருக்கக்கூடிய மெட்டல், இது வெள்ளியாகட்டும் அல்லது இரும்பாகட்டும் அல்லது தங்கமாகட்டும் அல்லது காப்பர் ஆகட்டும், எதுவா வேணா இருக்கும், இதெல்லாம் மெட்டலா இருக்கு இல்லையா? இந்த மெட்டல் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள சத்து பொருளா இருக்கு. இரும்பு சத்துன்னு சொல்றோம் இல்லையா? இரும்பு சத்து, தங்க சத்து, காப்பர் சத்து எல்லாமே நமக்குள்ள
சத்துக்களா இருக்கு, வெளியில அதெல்லாம் மெட்டலா இருக்கு. இப்ப இது எல்லாம் நல்ல முறையில இயங்கணும். இப்ப நம்ம உடம்புக்குள்ளார இறந்து போன செல்களும் இருக்கும், அறகுறையா நோய்வாய்ப்பட்ட செல்களும் இருக்கும். இப்ப இந்த இறந்து போன செல்கள்லாம் வெளியே போகணும். இப்ப வெளியேற்றுவதற்கு சரியான சக்தி வேணும், உந்து சக்தி. அப்படி இல்லைன்னா அந்த செல்கள் நம்ம உடம்புக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுனாலதான் இப்போ சிலர் உடம்புல இருந்து வேர்வைகள் ரொம்ப பேடு, தாங்க முடியாத அளவுக்கு வேர்வை வருது இல்லையா? என்னன்னா அவங்க உடம்புல இறந்து போன செல்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த வேர்வையில அவ்வளோ ஸ்மெல். அதே மாதிரி கழிவு பொருட்கள் வெளியே போக வேண்டியது போகணும். அப்ப இதுக்கெல்லாம் எங்க இருந்து எனர்ஜி கிடைக்கும்? ஸ்பேஸ்ல இருந்து தான் எடுத்தாகும். ஸ்பேஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த பெருந்தகைமையோட நாம வாழ்ந்தாதான் ஸ்பேஸ்ல இருந்து எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பேஸ்ல கனெக்ட் ஆகலாம், நினைச்சோம்னா அதுவா மாறிடும். விட்டுட்டு வரும்போது நாம மட்டும்தான் வருவோம், அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மோடு இணையாது. சயின்ஸ் பெருந்தகைமையை வளர்த்து கொள்ள வேண்டும். படைப்பு திறன் இது டெக்னாலஜி. ஒவ்வொரு காலத்திலையும் பாருங்க இது மாறிட்டே தான் இருக்கும். ஆதி காலங்கள்ல நாம குகைகள்ல வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லையா? கல்லை பயன்படுத்தி இரும்புகளை கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்த ஆரம்பிச்சு ஆயுதங்களாக்கி ஒவ்வொரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வந்துச்சு. அப்ப இதெல்லாம் என்னன்னா படைப்பு திறன். ஒரு காலத்துல இது சாதாரணமாவே வளர்ந்துச்சு. இன்னைக்கு நாம தவம் பண்ணோம் அப்படின்னா இந்த படைப்பு திறன் அப்படிங்கிறது இன்னும் நல்லபடியா சிறப்பாக நமக்குள்ளாக வளர்ச்சி அடையும். டெக்னாலஜியை நல்ல முறையில பயன்படுத்தலாம், ஒண்ணு. ரெண்டாவது, நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் அது நம்ம கிட்ட இருந்தான உருவாகுது, அந்த அடுத்த ஜென்ரேஷனையும் நல்ல முறையில உருவாக்கலாம். குண்டலினி யோக பயிற்சி செய்து கருவில் திருவுடைய குழந்தைகளை உருவாக்க முடியும். படைத்தல். இப்ப நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள் அது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு. பெண்கள் கருவுற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பாருங்க மனசு போனாம பார்த்துக்கணும், அவங்களுக்கு மகிழ்ச்சியா வச்சுக்கணும், நல்ல சத்து பொருட்களை அவங்களுக்கு கொடுத்து நாம பாதுகாப்பா ஆரோக்கியமா அவங்கள வச்சுக்கணும்னு நிறைய விஷயங்கள் நம்மளுடைய இதுல சடங்குகள்லாம் வச்சிருக்கோம் இல்லையா? ஆனா இது அங்க இருந்து ஆரம்பிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா அவங்களுடைய பீரியட்ஸ் நாட்கள்ல இருந்தே ஆரம்பிக்க வேண்டிய விஷயம். மற்றபடி இடையில இருந்து ஆரம்பிச்சாலும் இந்த சயின்ஸ் ஒர்க் ஆகும். ஆனா இது அங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. இன்னும் கொஞ்சம் நாளாக அதை பற்றிய நாலேஜ் நமக்குள்ள வரும், அது அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கருவுற்ற ஒரு பெண் நம்முடைய மனசை சந்தோஷமா வச்சு மகிழ்ச்சியா இருக்கும். இவங்க எது மாதிரி எல்லாம் தன்னுடைய மனோபாவத்தை வச்சுக்கிறாங்களோ அதெல்லாம் அந்த குழந்தையினுடைய கேரக்டர் குணமாக மாறும். அதனாலதான் அவன் கோவப்படக்கூடாது. கோவப்பட்டா அந்த குழந்தை கோவக்கார குழந்தையா சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். ரெண்டாவது, என் குழந்தை இந்த துறையில சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற அந்த நாலேஜோட அந்த படிக்கிறது, நல்ல இனிமையான மியூசிக்கை கேட்கறது, இது மாதிரி எல்லாம் அந்த கருவுற்ற தாயை நாம வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கருவில் உள்ள குழந்தை ஞான குழந்தையாக உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த தவம், காயக்கல்ப பயிற்சி, நம்மளுடைய உடல் பயிற்சி, எவ்வளோ விஷயங்களை மகிழ்ச்சி. இப்ப இதெல்லாம் நாம பயன்படுத்திக்கணும். தெரிஞ்சாதான பயன்படுத்துவோம், எல்லாம் யோசிக்கணும் இல்லையா? இருக்கு, எல்லா விஷயமும் மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல எந்த அளவுக்கு நம்மளுடைய புரிதல் இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆழமா நாம யோசிக்கணும். படைப்பு திறனை சிறப்பாக நாம வளர்த்து கொள்ள முடியும். ஏற்பு திறன், எல்லாவற்றையும் நம்மளால ஏத்துக்க முடியும். சரி, அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மன்னிக்கக்கூடிய மனோபாவம் வளரும். நல்லா குண்டலினி யோகம் பயிற்சியில தன்னை ஈடுபடுத்தி கொள்பவர்களுக்கு வளரும். வளரலன்னு வச்சுக்கங்க, என்ன அர்த்தம்? இன்னும் சரியா நாம கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். சயின்ஸ் அவ்வளவுதான். ஒண்ணு, இந்த விஷயத்தை நீ சரியா செஞ்சா இதோடைய அவுட்புட்டு இதுதான். மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய மனோபாவம் உனக்குள் வளர்ந்தே தீரும். அப்ப இங்க சரியாக நம்ம கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். குண்டலினி சக்தியோடு நம் மனதை முழுமையாக இணைத்து கொண்டு தவம் செய்யாத போது இங்க நம்மளை மற்றவங்களால மன்னிக்க முடியாது. இங்க சரியா கனெக்ட் ஆனோம் அப்படின்னா இங்க யாரு என்ன தப்பு பண்ணாலும் சரி அவங்கள மன்னிக்க முடியும். இந்த மனோபாவம் வரும். த ரீசன்
காரணம் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்ப பாருங்க, இப்ப நடந்த தப்புக்கு அவர் மட்டும்தான் காரணமா அப்படின்னா கண்டிப்பா அப்படி இருக்காது. அவருடைய கருவமைப்பு தன்மை ஒரு காரணம் இல்லையா? முதல் சிஸ்டம் அவர் கருவமைப்பு தன்மையில் அப்படி இருக்கு, அவரு செஞ்சிட்டாரு. அவருக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலை அறிவாக அப்படித்தான் செயல்படுகிறது. அப்படிங்கும்போது அவரை தண்டிக்கிறதுக்கு நாம யாரு? அவரை தண்டிக்கிறதுக்கு நாம யாரு? அவனே அவனை இயக்கி கொண்டான், நிகழ்ச்சியை நிறைவு செய்தான், அவ்வளவுதான். இதுல நாம என்ன போய் அவரை தண்டிக்கிறது? ஏன் இப்படி பண்ண அப்படின்னு நல்ல தவத்துல இருந்தோம் அப்படின்னா இந்த சிந்தனை நமக்கு வரும். அப்படி இல்லாட்டி ஏன் இப்படி பண்ண, இப்படி நீ பேசலாமா, இப்படி நீ பண்ணலாமா, இது நியாயமா, எல்லா கேள்வியும் கேட்டு அப்ப சரியா இந்த இடத்துல இணையும். நம்மளுடைய உயிரோடு நம்மளுடைய மனதோடு குண்டலினி சக்தியை முழுமையாக இணைத்து கொண்டு தவம் செய்ய வேண்டும். அதுவாக மாறணும். நாம வேற அது வேறையா இருந்தது தவம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது அப்படி இருக்காது. அதுவா மாறணும் அப்படின்னா இங்க அவுட்புட் நல்லா தான் வரும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியும். நம்மை சுற்றி எது நடந்தாலும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசனுக்கு பின்னாடி இருக்கிறது இறைவன். அவனை தவிர வேறு யாரும் இல்லை. பிரபஞ்சத்தை முழுமையாக அவனோட கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கு. இந்த பிரபஞ்சமே அவனோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா ஒரு சின்ன பகுதி இந்த மனித இனம், அதுல ஒரு சின்ன இடத்துல ஒரு மனிதன் தவறு செய்கிறார் அப்படின்னா இவ்வளோ இயக்கத்தையும் அவனோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் போது இது மட்டும் தனியாவா இருக்க போகுது? இப்ப இதுவும் அவன் நடத்தும் நாடகத்தில் அவனுடைய நிகழ்ச்சிகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு நினைச்சு மன்னிக்க பழகும். அப்படி மன்னிக்கும் போது நமக்குள்ளாக நாம பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா எவ்வளவோ பாவப்பதிவு, அந்த பதிவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும். இந்த உடம்ப வச்சு நாம எந்த பாவமும் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. இந்த நிறைய பேத்துக்கு இந்த சிந்தனை வரும், நான் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் செஞ்சது கிடையாது, நான் ஏன் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? அப்படிலாம் இல்லவே இல்லை. இந்த உடம்ப வச்சு வேணா நாம எந்த தவறும் செய்யாம இருக்கலாம். ஆனா இதற்கு முந்தைய பிறவியில் அப்பா அம்மாவா இருந்து, தாத்தா பாட்டியா இருந்து, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போலாமா, 5 அறிவு விலங்குகளா இருந்து, நானு ஒரு சிங்கமா இருந்து ஒரு மானை கொன்னு தின்றுருக்கேனா இல்லையா? நாம எல்லாரும் அந்த காரியத்தை செஞ்சுட்டு தான் வந்துடும். நாம ஒரு சிங்கமா புலியா இருந்து உணவுக்காக இன்னொரு உயிரை கொன்று தின்றிருக்கிறோம். அப்ப இந்த பாவப்பதிவு நம்ம கூட நம்ம கர்மயத்துல இருக்கா இல்லையா? இந்த உருவத்துல மனித உருவத்துல இருந்து என்ன நாம செய்யாம இருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி இயற்கையோட அமைப்புல இனி எந்த பாவமும் செய்வதற்கு இடமே இல்லை அப்படின்னு ஒரு கோட்டுக்கு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம்தான் மனித இனம் உருவாகியது. நீ செய்வதற்கு எந்த தவறுகளுமே இல்லை, எல்லா தவறுகளையும் செய்து முடித்தாகிவிட்டது. இனிமேல் இந்த தவறுக்கான பிராயச்சித்தம் செய்வதற்கான ஒரு பிறவி உருவாக வேண்டும். அப்படிங்கும் போதுதான் மனித இனம் இந்த பூமியில் தோன்றியது. அந்த நாள் அதுதான். அப்ப இந்த இடத்துக்கு வந்து கூட நாம அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னும் முயற்சி போதவில்லை. இன்னும் நாம் பலமாக முயற்சி செய்ய வேண்டும். எதுக்கு? மனிதனாக வாழ்வதற்கு. அந்த முயற்சி இன்னும் நாம ஸ்ட்ராங்கா செய்யணும். பத்தலை. இன்னும் நமக்குள்ள கர்ம வினைகள் நம்மளை பிடிச்சி ஆட்டுது அப்படின்னா நாம இடம் கொடுத்துருக்கோம்னு, அதுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சப்போர்ட் பண்றோம்னு அர்த்தம். அதனாலதான் அது தன்னுடைய ஆட்டத்தை காட்டு. இல்லை அப்படின்னா அது அமைதியாகிவிடும். அது அமைதிப்படுத்துவதற்கான பயிற்சி தான் மனவளக்கலை. விளங்கின தன்மைகளுக்கு நாம் ஏதோ ஒரு வகையில ஆதரவை தெரிவிச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கு இந்த ஏற்பு திறன் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது. இந்த ஏற்பு திறன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளார டெவலப் ஆகுது அப்படின்னா நாம நமக்குள்ளார இருக்கக்கூடிய விளங்கின தன்மைகளை படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ இங்க நமக்கு அதற்கான சரியான விஷயம் உள்ளுக்குள்ளார நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வெளியில அதற்குண்டான மனபாவனை மனத்தன்மைகள் உருவாயிடும். இப்போ நமக்கு இந்த ஏற்புத்திறன் வராததுக்கு இந்த விளங்கினத்தன்மை அது கொஞ்சம் இன்னமும் ஆளுமையோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். நாம் நம்மளுடைய மனதில்
நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது மாதிரி தான் நம்மளுடைய மனதின் தன்மை, வாழ்க்கையின் தன்மை, நம்முடைய எதிர்கால அமைப்பு இதெல்லாம் இருக்கும். இப்போ நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறது நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கணும், தற்சோதனை பண்ணணும். அதை அயரா விழிப்பு நிலையோடு இருந்து தற்சோதனை செய்து திட்டமிட்டு படிப்படியாக எல்லாவற்றையும் நாம் ஏற்க வேண்டியதை ஏற்று மறுக்க வேண்டியதை மறுத்து வாழ வேண்டும். நமக்கு எல்லா வகையான சூழ்நிலைகளும் உருவாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலை மட்டும்தான் நமக்கு இனிமே வரும். தவம் பண்ணுறோம், நம்ம தீட்சையெல்லாம் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில இனிமேல் இது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வரவே வராது அப்படின்லாம் கற்பனை பண்ணாதீங்க. எல்லா வகையான சூழ்நிலைகளும் வரத்தான் செய்யும். நாம் இந்த சூழ்நிலையை கையாளக்கூடிய திறமை நமக்குள்ள வளர்ந்துடும். அதுதான் விஷயம். இது படிப்படியாக ஒரு அளவுக்கு தாண்டி போச்சு அப்படின்னா சேஃப் ஜோனில் போயிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு பெரிய எதுக்கெடுத்தாலும் சோதனை அப்படிங்கிற மாதிரிலாம் வராது. அது கொஞ்சம் அமைதியாக எப்பயாவது ஒரு தடவை, எப்போ பார்த்தாலும் அப்படிங்கிறது எப்பயாவது ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை எதிர்மறையான தன்மைகளுக்குள் பயணிப்பது குறையும். அது ஒரு காலத்தில் குறைஞ்சிரும். அதுக்காக அப்படியெல்லாம் இருக்காது. ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உடனே எல்லாம் எந்த மாற்றமும் வந்து விடாது. அது நம்மளுடைய கருமையத்தில் மாற்றம் ஏற்படாமல் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை, மனதின் தன்மை, உயிரின் தன்மை இதெல்லாம் மாறாது. அப்போ நம்மளுடைய கருமையத்தை தூய்மை செய்வதற்காகத்தான் இந்த தற்சோதனை, அயரா விழிப்பு நிலை, திட்டமிட்டு வாழுதல் அப்படிங்கிற இந்த பண்புகள்லாம் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தணும். எந்த ஒன்றையும் விட்டுறக்கூடாது. தற்சோதனை பண்ணி ஏற்றுக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கும். நாம் பல விஷயங்களை ஏற்றுக்க முடியாமல் தவிக்கிறோம் அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு வகையில் நாம் அதற்குண்டான எதிர்மறை தன்மைகளை உடம்புக்குள்ளே வச்சுருக்கோம், கருமையத்தில் வச்சுருக்கோன்னு அர்த்தம். அதனால தான் அந்த விஷயத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியல. அதற்கு எதிரான தன்மை கருமையத்தில் இல்லை அப்படின்னா நம்ம பெருசாக இது மாதிரி பாதிப்பெல்லாம் வரவே வராது. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நாம் இனிமையாக அமைதியாக வாழலாம். நம்முடைய வாழ்க்கை அதற்காகவே இறைவனால், இயற்கையால் முழுமையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு தன்மைகளோடு நாம் போய் சேர்ந்துக்கணும். சிறப்பொவ்வும் எவ்வுயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையாமே. பிறப்பு என்பது எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரியானது. ஆனால் சிறப்பு என்பது ஒவ்வொரு உயிருக்கும் செய்யக்கூடிய செயல்முறைகள் வழியாக வேறுபடுகிறது. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை வள்ளுவர் விளக்கியிருக்கார் பாருங்க. பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையாமே. எல்லா உயிருக்கும் பிறப்பு அப்படிங்கிறது ஒன்று தான். அதில் வித்தியாசமெல்லாம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு சிறப்பு தன்மைகள் இருக்கின்றன. அந்த சிறப்பு தன்மைகள் எப்போது சிறப்படையும், எப்போது அது நலம் பயக்கும் அப்படின்னா அது செய்தொழில் வேற்றுமையாம். செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக அது விளைவாக வருகிறது. விளைவாக வருவது தான் சிறப்பு என்பது. எந்த உயிருக்கும் விளைவாக வருவது அது. அப்போ அந்த விளைவை நோக்கி நாம் நம்மளை பயணித்து கொள்ள வேண்டும். ஏற்புத்திறனை வளர்த்துக்கிட்டே அதற்கு எதிர்மறையான விஷயங்களை நம்ம கருமையத்திலிருந்து கழித்து கொண்டே வர வேண்டும். அப்போதான் நம்முடைய பிறப்புக்கு உண்டான சிறப்பு தன்மைகள் அப்படிங்கிறதுக்குள்ளார நம்மளுடைய கருமையம், உயிர், மனம் இது ட்ராவல் ஆகும். இந்த சிறப்புக்குள்ளே ட்ராவல் ஆகணும் அப்படின்னா நாம் ஒரு பாஸ் ஆகணும். 50% நாம் கொஞ்சமாவது வெளியில் கருமையத்தை தூய்மை பண்ணி கொண்டு வரணும்.
அப்படி கொண்டு வரும்போது தான் இந்த சிறப்புக்குள் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் துவங்கும். இந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இது கூடயே போராடிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. எப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையை நாம வாழ்றது? எப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையை நோக்கி நாம நகர போறோம்? இந்த போராட்டமே வாழ்க்கையா இருந்தது அப்படின்னா என்னைக்கு இந்த உயிருக்கான சிறப்பு தன்மைகள் மேலோங்கும்? மனதிற்கான சிறப்பு தன்மைகளை நாம் சந்திப்பது. நம்மை நாம் சந்திக்க வேண்டும். நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அது நம்மளை நாம சந்திச்சாதான் உண்டு. நம்மை நாம் சந்திக்காத வரை நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. நம்மை நாம் சந்திப்பதுன்னா என்னது? என்னுடைய ஒரிஜினலான உயிர்னு ஒன்று இருக்கு இல்லையா? என்னுடைய உண்மையான மனம், என்னுடைய உண்மையான உயிர், அந்த உயிரோடு நாம் போய் கனெக்ட் ஆகும். அதை வச்சுக்கிட்டு தான் நம்முடைய கருமையம் உண்மையான கருமையம்னு இருக்கு. இப்போ நம்ம விலங்கின தன்மையோடு சேர்ந்து எல்லா பதிவுகளையும் சேர்ந்து தான் அந்த பூமிக்கு வந்திருக்கோம். அப்போ இதில் களங்கமெல்லாம் போச்சு அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல், அதுதான் நம்மளுடைய உண்மையான கருமையம். நாம் நம்மை அப்போதுதான் சந்திக்க முடியும். அதற்கான வேலைகளை நாம் இந்த பயிற்சி முறைகளை செய்து கொண்டு துவங்க வேண்டும். இப்போ வெளியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இந்த பூமி எடுத்துக்குவோம். இதில் பாருங்க, இரும்பு, தங்கம், செம்பு, வெள்ளி எல்லாமே இருக்கு இல்லையா? காப்பர். இது வெளியில் இருக்கக்கூடிய இந்த மெட்டல் விஷயம் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளார சத்துக்களா இருக்கு. இப்போ தங்க சத்து, இரும்பு சத்து, காப்பர் சத்து, இதெல்லாமே நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கு. ஆனால் சத்துக்களா இருக்கு. வெளியில பிரபஞ்சத்துல எப்படி இருக்க முடியுமோ அந்த விஷயம்லாம் பிரபஞ்சத்துல அப்படி இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள அது எப்படி இருக்க வேண்டுமோ அது அப்படி இருக்கு. இந்த மெட்டபாலிக் சிஸ்டம் அங்க எப்படி இருக்கணுமோ அந்த தத்துவம் அங்க அப்படி இருக்கு. இங்க இந்த உடம்புக்குள்ள அந்த தத்துவம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. அப்ப இந்த கோட்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த 103 மூலகங்கள்னு இன்னைக்கு எலிமெண்ட்ஸ்ன்னு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா ஆதி காலத்துல இதை சித்தர்கள் 92 அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. சித்தர்களுடைய பாடல்கள் இந்த 92 தத்துவம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. அணுக்களின் கூட்டு இயக்க அமைப்பை தான் சித்தர்கள் தத்துவம்னு பேசினாங்க. வேற ஒன்றும் கிடையாது. 92 தத்துவம். அது இன்னைக்கு சயின்ஸ் விஞ்ஞானத்துல 103 தத்துவங்கள் அப்படின்னு பிரித்து சொல்லுது. எலிமெண்ட்ஸ் 103 அணுக்களின் மூலகங்கள் இருக்கு பிரபஞ்சத்துல. அப்ப வெளியே இருக்கக்கூடிய அந்த தத்துவம் வெளியே எப்படி இருக்க முடியுமோ அப்படி இருக்கு. இப்ப பாருங்க, இந்த பூமியில மெட்டல்களா இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள அதெல்லாம் சத்து பொருளா இருக்கு. அப்ப இந்த கம்யூனிகேஷன், ஒன்றை ஒன்று இணைந்து இயங்குவது அப்படிங்கிற சிஸ்டம் ஒன்று இருக்கு. அப்போ ஒன்றோடு ஒன்று இது கனெக்ட் ஆகணும். இந்த கம்யூனிகேஷன் சரியான முறையில் அமையணும் அப்படின்னா நம்முடைய கருமையும் தூய்மையாக வேண்டும். தூய்மையானாதான் நம்மளுடைய வெளியே இருக்கக்கூடிய தத்துவங்களும் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவங்களும் ஒன்றோடு ஒன்று இணைய முடியும். அந்த கம்யூனிகேஷன் கிடைக்கும். எவ்வளவு அழகான சிஸ்டத்தை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நாம நுண்மான் நுழை புலன், இந்த நுண்மான் நுழை புலன் அறிவு இது மேலோங்கும். இந்த நுண்மான் நுழை புலன் அப்படின்னா என்னது? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சில விஷயங்களை நுட்பமாக நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. காந்தத்தை பற்றியும் உயிரை பற்றியும் இந்த வினை பதிவுகளை பற்றியும் வினைப்பதிவுகளுடைய எழுச்சியை பற்றியும் நாம கொஞ்சம் நுணுக்கமான அறிவோடு இருந்து சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நுணுக்கமான அறிவு அப்படிங்கிற முளை அந்த இடத்துக்கு நாம போனாதான் அது நமக்கு சாத்தியம். நுண்மான் அறிவு, அந்த நுண்மான் அறிவு அப்படிங்கிறதுக்கு நாம கொஞ்சம் அப்படி நம்மளை தயார் பண்ணணும். அது எப்போ தயாராகும் அப்படின்னா கருமையம் தூய்மையாக தயாராகும். நம்முடைய செயல்கள் ஒழுங்கமைக்கப்படும் போதெல்லாம் தயாராகும். நாம் எப்போதெல்லாம்
இந்த ஸ்கேல் தான். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்ப விளைவு தராம நாம் எப்போதெல்லாம் எண்ணம் சொல் செயல்களை செய்கிறோமோ அப்போதெல்லாம் இந்த நுண்மான் நுழை புலன் அறிவு மேலோங்கும். நம்மளுடைய இந்த விலங்கின தன்மைகளை எப்போதெல்லாம் நாம் குறைத்து கொள்கிறோமோ அதிலிருந்து நாம் எப்போதெல்லாம் மாறுகிறோமோ இந்த நுண்மான் நுழை புலன் அறிவு மேலோங்கும். இந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம் இதெல்லாம் நம்மளுடைய கேரக்டரே கிடையாது. இதெல்லாம் விலங்கினத்துடைய கேரக்டர். இந்த விலங்கினத்தினுடைய கேரக்டரை நம்முடையதாக நாம் வாழ்ந்துட்டு இருக்கோமே, அறியாமை, நமக்கு அது தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு அது சில விஷயங்கள் இவ்வளோ காலமா மனிதர்களுடைய வாழ்க்கையில் அது புரியாம போயிடுச்சு. பரவாயில்ல, போன காலம் போகட்டும், இப்பயாவது அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் இதெல்லாம் நம்மளுடைய கேரக்டரு கிடையாது. இதெல்லாம் விலங்கினத்தினுடைய கேரக்டர். டோட்டலா இந்த 6 குணங்களையும் அதனாலதான் மகரிஷி அறுக்கப்பட வேண்டிய குணங்கள், நம்மிடமிருந்து அகற்றப்பட வேண்டிய குணங்கள் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. அப்ப இந்த 6 குணத்தையும் நாம அறுத்து தள்ளிட்டு நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர் நிறை உணர்வு, மன்னிப்பு அப்படிங்கிற இந்த கேரக்டர்ல நாம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த நுண்மான் நுழை புலன் அறிவு மேலோங்கும். இந்த நுண்மான் நுழை புலன் அறிவு உண்டாகும். நம்முடைய பிறப்புக்கு தகுந்த சிறப்புக்குள் நாம பயணிப்போம். இன்னும் நாம அந்த பக்கம் போகவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த பக்கம் நாம போறதுக்கு நம்மளை நாம தயார் பண்ணிக்கணும். அது இந்த கேரக்டரை மாற்றும் போது தான். நம்மளுடைய கேரக்டரை நாம ஸ்டடி பண்ணிக்கணும். நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர், நிறை உணர்வு, மன்னிப்பு இந்த நிலைகளில்தான் நான் வாழ்வேன் அப்படின்னு முடிவு பண்ணிடணும். வைராக்கியம் வேணும். இந்த வைராக்கியத்தோடு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சிறப்பு தன்மைகள் நமக்குள் மேலோங்கும். நம்முடைய பிறப்புக்கு தகுந்த சிறப்பு என்பதில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் காணப்படும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கருமையமும் தூய்மையாகும். தூய்மையாக ஆக வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்ச சக்தி அதோட நாம நம்மை முழுமையாக இணைத்து கொள்வோம். நமக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய உடம்புக்குள்ள, உயிருக்குள்ள, மனசுக்குள்ள இது கனெக்ட் ஆகும். இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது சரியான முறையில் அமைஞ்சது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அமைதியாக நிறைவாக இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் வரமாட்டேங்குது. பேஸ்ல உள்ள விஷயங்கள் நமக்கு புரிதல் இல்லாம போனதுனால தான் நாம் இன்னமும் குழப்பங்கள்ல இருக்கோம். நம்முடைய விலங்கின பதிவுகள், இந்த பதிவுகளுடைய எழுச்சி, இந்த பதிவுகளுடைய இயக்கத்தன்மை, இந்த பதிவுகளுடைய மூமெண்ட் எப்படியெல்லாம் இது தன்னை மேலோங்க செய்கிறது, இயங்குகிறது, விரிவடைகிறது, எதோடெல்லாம் இணைந்து நம்மளுடைய வாழ்க்கையாக இது மாறுகிறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் நமக்கு புரியணும் அப்படின்னா இந்த நுண்மான் அறிவு நமக்குள் மேலோங்க வேண்டும். அப்பதான் அது புரியும். இந்த பிரபஞ்ச சக்தியோடு நம்மளுடைய ஜீவகாந்தம், உயிர் துகள் இதெல்லாம் கனெக்ட் ஆகணும். நம்மளுடைய கருமையத்துக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள்னு இந்த பிரபஞ்சத்துல இருக்கு, இந்த ஸ்பேஸ்ல இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா சக்தியும் நம்ம உடம்புக்குள்ள வந்துடுறது கிடையாது. இந்த வான்காந்தத்திலேயே இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் நம்ம உடம்புக்குள்ள வந்துடுதா அப்படின்னா வராது. நம்முடைய கருமையத்தினுடைய குவாலிட்டி என்னவோ அதற்கு ஒரு 2% 3% எக்ஸ்ட்ரா வேணா வரும், அல்லது அதே ஆவரேஜில் வரும். அவ்வளோதான் வித்தியாசப்படுமே ஒழிய அபரிவிதமான ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள வர முடியாது. நம்ம கருமையத்தில் அது கனெக்ட் ஆகாது. ஏன்னா அந்த இயற்கையினுடைய கோட்பாடு அப்படிதான் இருக்கு. இங்க தூய்மை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இயற்கையினுடைய ஆற்றல் நம்முடைய கருமையத்தோட இணையும், உயிரோட இணையும், மனதோடு இணையும். ஒரு ஆவரேஜில் ஒரு 2% 3% எக்ஸ்ட்ரா வரும். இப்படித்தான் நடக்கும். முழுசா 10% 20% தூய்மையான ஆற்றலை நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வந்துட முடியாது.
அப்படி மீறி அதற்கான முயற்சிகளை செய்து நாம முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்முடைய கருமையம் அதை தாங்காது, உடைஞ்சிரும். ஏன்னா தாங்கும் சக்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? தாங்கும் சக்திக்கு ஏற்பவே பிரபஞ்ச சக்தி நம்மோடு இணையும். அந்த தாங்கும் சக்திங்கிறது ஒண்ணு உருவாகாத வரை பிரபஞ்ச ஆற்றல் நம்மோடு முழுமையாக ஒன்றிணையாது. எவ்வளோ பெரிய கருணை பாருங்க அவனுக்கு. இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற எனர்ஜி மனித உடம்புக்குள்ள முழுசா அப்படியே கனெக்ட் ஆச்சுன்னா மனித கருமையும் உடைஞ்சிரும். எல்லா உயிர்களுக்கும் இது பொதுதான் இருக்கு. அப்ப அதை ஒழுங்கமைப்போட இருந்து பாதுகாக்குது இல்லையா? இறைநிலை, இயற்கை என்ற பேராற்றல். இறைவனை இதை விட நாம பெருசா வேற எப்படி சிந்திக்க முடியும்னு யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளோ அற்புதமான நமக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். தாங்கும் சக்திக்கு மீறி எதுவும் நம்மோடு இணையாது. அப்ப நம்மளுடைய தாங்கும் சக்தியை நாம என்ன பண்ணணும்? வளர்த்துக்கணும். என்ன பண்ணா வளரும்? உடல் பயிற்சி செய்தால் வளரும், தாங்கும் சக்தி உண்டாகும். காயகல்ப பயிற்சி செய்தால் தாங்கும் சக்தி உண்டாகும். தவம் செய்தால் தாங்கும் சக்தி உண்டாகும். தற்சோதனைகள் செய்து நம்முடைய செயல்களை ஒழுங்கமைத்து கொண்டால் தாங்கும் சக்தி உண்டாகும். நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநீர், நிறை உணர்வு, மன்னிப்பு, இந்த கேரக்டரை நாம் ஸ்டடி பண்ணி வாழ்ந்தோம்னா தாங்கும் சக்தி உருவாகும். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ எண்ணம் சொல் செயல் வழியாக துன்ப விளைவு வராம வாழும்போது தாங்கும் சக்தி உருவாகும். உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த ஐந்திலும் அளவு முறை காத்து வாழும்போது நமக்குள் தாங்கும் சக்தி உருவாகும். ஐந்தில் அளவு முறையை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் பிரிந்துள்ள தன்மைகளை ஒருங்கிணைத்து கொள்ள வேண்டும். இந்த ஐவகையான தன்மைகளும் மேலோங்கும். அக்கத்தன்மை, பெருந்தகைமை, படைப்பு திறன், ஏற்பு திறன், நுண்மான் அறிவு, இந்த ஐவகையான தன்மைகள் நமக்கு மேலோங்க இவைகள் அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். வாழ்க்கையாக நாம் ஏற்றுக்கொண்டு அவைகளோடும் அந்த நுட்பமான இயக்கத்தோடும் நாம் நம்மை முழுமையாக இணைத்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த சக்தியை உருவாக்கிக்கிறதுக்கு முழுசா யாருகிட்ட வாய்ப்பு இருக்கு? நம்ம கிட்டதான். நாம் தான் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். இந்த முயற்சியை செய்ய செய்ய நம்முடைய கருமையின் தூய்மையாகும். இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு நமக்குள் மேலோங்கும். அந்த அறிவை மேலோங்க செய்து கொண்டு நம்முடைய பிறப்புக்கு தகுந்த சிறப்பு தன்மைகளோடு நாம் வாழ முடியும். அத்தகைய சிறப்பான பயிற்சியை மகரிஷி நமக்கு கொடுத்திருக்காங்க. இதை நாள் தவறாமல் செய்து பழகி வாழ்ந்து நாமும் நம் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.